மனுஷன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறது உண்டு. அதே போலதான் இப்போ இருக்க இந்த டைம்ல மனுஷன் ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறான். ஏன்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது நிறைய பேருக்கு எலான் மஸ்கா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆளு தான் அடிக்கடி அதை பத்தி பேசிட்டு இருப்பாரு. Mark my words, AI is far more dangerous. ஆனா அப்படி பேசுற அவரு ஏஐ பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. ஓப்பன் ஏஐ மேல கேஸும் போட்டிருக்காரு. ஆமா, இதெல்லாம் பழைய நியூஸ் வச்சு இப்ப ஏன் கொண்டு வரேன்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. ஏன்னா இப்பதான் ஏஐ பத்தின பயம் இன்னும் அதிகமா இருக்கு. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அப்படின்னா ஏஐ பத்தி பயம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா, ஏன்னா இங்க நிறைய பேருக்கு அதால வேலை போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. சரி, இந்த வீடியோல 4 முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எந்தெந்த வேலையை ஏஐ ரிப்ளேஸ் பண்ணும், எந்தெந்த வேலைலாம் ஏஐ கிட்ட இருந்து தப்பிக்கும், எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை ஏஐ கிரியேட் பண்ணும், அப்புறம் லாஸ்டா எப்படி நம்ம அந்த ஏஐ அடாப்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க ஏஐ பார்த்து பயந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸும் அதை பார்த்து பயந்துட்டு இருக்கும். ஏன்னா அங்க இங்கே தெரிஞ்சு எப்படியோ கஷ்டப்பட்டு தட்டு மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு வேலையை பிடிச்சி உக்காந்து வீட்டுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சடனா இவன் வந்து அந்த வேலையை பிடிங்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கதான் செய்யும். சரி, அப்படி உண்மையாவே வேலைலாம் போகுதா ஏஐல, அது இப்ப மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. முதல்ல இது ஸ்டார்ட் ஆகிற இடம் 1950. ஏன்னா 1950 இருந்து 1970 தான் ஏர்லி ஆட்டோமேஷனுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. அந்த டைம்ல வந்து ப்ளூ காலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மேனுவலா செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையுமே ஆட்டோமேஷன் பண்றதுனால அங்கேயுமே வந்து நிறைய பேருக்கு வேலை போகுது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த மொத்த ஆட்டோமேஷன், அதாவது ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அடித்தளம் வந்து அங்கதான் போடுறாங்க. 2010 தான் ஏஐ மெஷின் லேர்னிங்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அமையுது. அதுக்கப்புறம் 2013 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா 47% ஜாப் லாசஸ் வந்து இருக்கும். எதனால் அப்படின்னாக்கா இந்த ஏஐல அப்படின்னு வந்து அவங்க ஒரு அறிக்கை வந்து விடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த 2020க்கு அப்புறம் தான் ஒரு பூம் வந்து கிரியேட் ஆகுது. யாரால் அப்படின்னாக்கா இந்த டூல்ஸ் லைக் ChatGPT அந்த மாதிரியான ஒரு ஏஐக்கான ஒரு டூல்ஸ் வந்து வரும்போது தான் அதுக்கப்புறம் இந்த ஏஐ பத்தின ஒரு பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை நம்ம நோட் பண்ணியும் இருக்கலாம். ஸோ இந்த 1950 இருந்து 2020 வரைக்கும் இந்த இன்பிட்வீன் டைம் பீரியட்ல ஏஐ பத்தின ஒரு நியூஸ் அப்படிங்கிறத விட இந்த 2020 இருந்து 2025 இருந்த ஏஐ பத்தின நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா அந்த ரொம்ப அதிகமா இருக்கிற நியூஸ் வந்து மக்களிடத்திலே வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டும் இருக்கு. சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு, சில பேருக்கு அதை பார்த்து பயமும் இருக்கு. சரி, அப்படி என்ன பயம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதால வந்து நம்மளோட வேலை போயிடுமோ, நம்மளோட வேலை பறி போயிடுமோ அப்படின்னு பயப்படுறதுதான். உண்மையை கேட்டீங்கன்னாக்கா வேலை பறி போகுமா அப்படின்னு கேட்டினா கண்டிப்பா போகும். ஆனா அது எந்தெந்த மாதிரியான வேலை அப்படிங்கிறது இருக்கு. என்ன மாதிரியான ஒர்க்லாம் வந்துட்டு இந்த ஏஐயால வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியும் ஈஸியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஒரு டாஸ்க் அப்படி இருக்குனாக்கா அந்த டாஸ்க் வந்து ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரியான டாஸ்க் இருக்கும். அதுல புதுசா வந்து ஒரு இனோவேஷன் இருக்காது, கிரியேட்டிவிட்டி இருக்காது. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஜாப் எல்லாமே இதுக்குள்ள வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால அந்த ஜாபுக்குள்ள இருக்கிறவங்க நீங்க ஜாபை ஸ்விட்ச் பண்றதுக்கான டைம் இதுவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஸோ இதை நினைச்சா வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. பட் நமக்கு வந்து வேற வழி இல்லை. நீங்க வந்து அதை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து ஒரு டெக்னாலஜி உள்ள வருது அப்படின்னா அதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு அது வந்துட்டு போயிட்டு அப்படின்னு நீங்க விட்டுற முடியாது. ஏன்னா உங்களோட கெரியர் அதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்க வந்து அது முடிஞ்ச வரைக்கும் அடுத்த இதுக்கு நீங்க வந்து மாறணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா வந்து இருக்கு. சரி, அடுத்து எந்தெந்த ஜாப்லாம் வந்து இந்த ஏஐயால ரிப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னாக்கா, லைக் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்றது, ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து இருக்கக்கூடிய ஃபீல்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏஐயால உள்ள வர முடியாது. கிரியேட்டிவிட்டி திங்கிங் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அதால வந்து இப்போ இருக்கிற ஒரு நேரோவான இன்டெலிஜென்ஸால வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நேரோவான இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு இன்புட்டை கொடுத்தோம்னா அந்த இன்புட்டுக்கான ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குமே தவிர நம்மள மாதிரி சிந்திச்சு ஒரு விஷயத்த வந்து அதால பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஏஐஸ் வந்து உள்ள வந்தாலுமே கூட அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இதனால வந்து ஆக போறது கிடையாது. ஸோ அதனால அந்த ஜாப் ஃபீல்டு எல்லாமே இன்னும் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து அதிகமாக வந்து அந்த ஃபீல்டு வந்து பார்க்கும். சரி, ஓகே. இப்போ ஏஐ உள்ள வந்ததுனால என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஏஐ டெவலப்மெண்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஏஐ ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி ஏஐ பேஸ் பண்ண நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து அப்கமிங்ல வந்து நிறைய பூம் ஆகுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்கு. நீங்க எல்லாமே வந்து இந்த ஜாப்லாம் போயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறவங்க வந்து எதால நமக்கு ஒரு ஜாப் போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையே நீங்க எடுத்துட்டு
உங்களோட கெரியர் குரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து அடாப்ஷனுக்கு வந்துடலாம். அடாப்ட் எப்படி அப்படின்னாக்கா, இந்த அடாப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படி சொல்றேன், இந்த அடாப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு ஒரு சொல். அதாவது ஒரு சொல்லு அப்படிங்கிறத விட ஒரு செயல். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நமக்கு நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இவ்வளோ பெரிய எவாலுவேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம எவால்வ் ஆகிறதுக்கு அடாப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏஐ அடாப்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஏஐ வந்து உங்களை அடாப்ட் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பழகிக்கணும். ஸோ அதை கரெக்டாக பழகினா உங்களோட க்ரோத்துக்கு வந்து அது நல்லபடியாக யூஸ் ஆகும். கரெக்டாக பழகாமல் விட்டுட்டீங்க, அதை நீங்கள் வந்து எதையும் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கெரியரில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். சரி, லாஸ்ட்டாக கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ எந்த புதுவிதமான ஒரு டெக்னாலஜி உள்ளே வந்தாலும் சரி அந்த டெக்னாலஜியை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த டெக்னாலஜியை முடிஞ்ச வரைக்கும் அடாப்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் சொன்ன மாதிரி அந்த டெக்னாலஜி நீங்கள் அடாப்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒர்க்கோட எஃபிஷியன்சியை வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ உங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த மொத்த வீடியோவும் இருக்கிற இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து நான் கிரியேட் பண்ணதே ஒரு ஏஐ வச்சு தான். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம். ஸோ இது இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ஏஐ வச்சு நம்மளுடைய ஒர்க்கை வந்து இன்னும் வந்து ஸ்பீடப் பண்ணுறது, இன்னும் பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நம்ம ஒரு கண்டென்ட் போடலாம் கண்டிப்பாக. ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஏஐயால் வேலை போயிடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏஐயால் நம்ம உயிரே போயிடுன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. புரியல? ஆமாம். இவனாவது பிரச்சனை கிடையாது, வேலை தான் போகும். ஆனால் அவன் உசுரை கொண்டு போயிடுவான். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இவங்களை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறை நிறைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை மறக்காமல் கமெண்டில் போடுங்க. அது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெட்டாக்குரல். பாய்.